கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட். என் பேரை யாராவது தூக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைய கொடுக்கல. என் மருமக சின்ன மருமக போய் அவினையா போய் போராடி நான் நினைச்சேன் போனோன்னு குழந்தைய கொடுத்துருவாங்க, வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க சிக்கல் தெரிய வந்துச்சு. சில காரணங்களால் ஒரு பவரா பட்டாணியை வைத்து அந்த குழந்தையை ஒரு குடும்பத்திற்கு கத்து கொடுத்து உசலம்பட்டியை சேர்ந்த பிரவீன் அவர்களும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்செல்வி அவர்களும் மிசிசிப்பி நகரத்திலே மிசிசிப்பி மாகாணத்திலே ஐடி கம்பெனியிலே வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினாலே 17 மாதங்களான குழந்தையை எந்தவித உயிலோ யார் இதற்கு பொறுப்பு என்றெல்லாம் எதுவும் எழுதி வைக்காமல் எழுந்துவிட்ட காரணத்தினாலே சில காரணங்களால் ஒரு பவரா பட்டாணியை வைத்து அந்த குழந்தையை ஒரு குடும்பத்திற்கு கத்து கொடுத்து என் மருமக சின்ன மருமக போய் அவினையா போய் போராடி கோர்ட்ல வாதாடி கேஸ்ல வீட்டு எடுத்து எனக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியாது. நான் நினைச்சேன் போனோன்னு குழந்தைய கொடுத்துருவாங்க, வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க சிக்கல் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சட்ட போராட்டத்தை கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. அமெரிக்க நாட்டின் சட்டம் தென்னந்தெளிவாக இருக்கிறது. ஒரு குழந்தை அவர்களுடைய பெற்றோரை இழந்தால் குடும்பத்திற்கு மட்டும்தான் அந்த குழந்தையுடைய முதல் உரிமை இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எடுத்து அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. எங்க பையனுக்கு பையனும் எங்க குடும்பத்துல வந்து ஒரு பையன், எங்களுக்கு குழந்தை பேர இல்ல, ஒரே பேரங்க. அந்த குழந்தையுடைய சித்தி செல்வி அபிநயா முருகன் சினிமாவிலே வருவது போல ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல், அமெரிக்க நாட்டு விசா இல்லாமல் பாஸ்போர்ட்டை உடனடியாக எமர்ஜென்சியாக வாங்கி அமெரிக்க நாட்டு தூதரகத்துக்கு சென்று உள்ளே சென்று அந்த பிரச்சனைகளை எடுத்து கூறி ஜிபிஎஸ்ல இருந்து அவர்களை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு விசா வாங்கி கொண்டு அமெரிக்கா சென்று மிக முதல்வர் அவர்களுடைய காதுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்ட பொழுது என்னை அழைத்து உடனடியாக நீங்கள் அமெரிக்கா சென்று அபிநயா முருகனையும் குழந்தையும் சந்தித்து தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்ய முடியுமோ, இந்திய அரசு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கெல்லாம் வழிவகுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அமெரிக்கா கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி வயசு பிள்ளைக்கு நல்லா உதவி செஞ்சு எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. நல்லா இருக்கணும். குழந்தைய நல்ல சிட்டிசனா வளர்க்கணும், நல்ல ஒரு பொறுப்பான பையனா வளர்க்கணும். உங்ககிட்ட எந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபிளா இருக்காரு? ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பாரு. என் அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. என் மகனுக்கு மகனை கொடுத்துட்டு போயிருக்கேன். என் பேரனை நான் வச்சு நல்லா வளர்த்துக்க படிக்க வைக்கிறேன். ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க.